Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம group 4 நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 50 கொஸ்டின் டீச் பண்ணி போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மீதமுள்ள 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மோனை தொடை டேஸ் வகைப்படும். ஆன்சர் 8 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகள் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. ஆன்சர் புனிதமுற்று புத்தக சாலை. மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. மோனை சொற்கள்னா முதல் எழுத்துக்கள் ஒன்றி வரணும், எதுகைன்னா இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றி வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஆன்சர் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதவில்லை அப்படின்னா எதிர்மறை வாக்கியமாக வரும். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள்னா எழுதுவான்னு தான் அர்த்தம். இது 10th ஓல்டு புக்கில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அண்ணனோடு போ, இது கட்டளை தொடர். தமிழ் படி, இதுவும் கட்டளை தொடர். கூடு கட்டு, இதுவும் கட்டளை தொடர். கட்டளை அல்லா தொடர் தான் கேட்டிருக்காங்க. அரசு ஆணை பிறப்பித்தது, இது மட்டும்தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதை கேள்வியை நம்ம அமைக்கணும். சார் எத்தனை மாடுகள் மேய்ந்தன? ஏன்னா இங்கே 5 வந்திருக்கல, அப்போ எத்தனைன்னு தான் கேள்வி நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும், இதுதான் சரியான தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர், தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. விடை ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு ஆ வரிசையில் பார்க்கணும், அதுக்கப்புறம் காக்கா கீக்கி அந்த வரிசையில் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆன்சர் ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். சரியான விடை ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கொஸ்டின்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேடு வினைமுற்று சொல். வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேடினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆன்சர் 3412 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட். ஆன்சர் தங்கக்கட்டி. கோல்டுனா தங்கம் தானே, மற்றதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி. வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராப் ஒப்பெழுத்து, மோனோலஜிக்கல் ஒரு மொழி. இது 10th நியூ புக்கில் வந்திருக்கும்.
நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். ஆன்சர் சிறிய உலகம். இது 10th நியூ புக்கு. எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்பு எதிர்ச்சொல். ஆன்சர் முடித்தல். தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. ஆன்சர் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். ஆன்சர் ஆப்ஷன் சி. களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் களம் கூட்டல் பகம். ஆப்ஷன் பி. களம்னா 12, பகம்னா அதில் பாதி 6. இதில் 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் அகநானூறு. இது 9th கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடிக் கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். இது சரி. விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள். இதுவும் சரி. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. இதுவும் சரி. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதுவும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆன்சர் குலசேகர ஆழ்வார். இது 10th ஓல்டு புக் அண்ட் நியூ புக்லையும் இருக்கும். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். இது 11th 12th புக்கில் இருக்கும். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? ஆன்சர் சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது? ஆன்சர் தூது. இது 9th நியூ புக்கு. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஆன்சர் 7. இது 10th நியூ புக்கில் இருக்கும். உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? ஆன்சர் பள்ளு. இது ஓல்டு புக் அண்ட் நியூ புக்லையும் இருக்கும். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல்? ஆன்சர் நான் கண்ட பாரதம். இது 8th ஓல்டு புக்கு. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கின்றது? ஆன்சர் சோழ நாடு. 9th நியூ புக்கில் இருக்கும். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? ஆன்சர் சோற்று கற்றாழை. இது 9th ஓல்டு புக்கு. உணவே மருந்துங்கிற பாடத்தில் வரும். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர்? ஆன்சர் உ.வே.சா. இது 6th ஓல்டு புக்கு. 11th நியூ புக்லையும் வரும். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஆன்சர் ஐங்குறுநூறு. 11th நியூ புக்கில் வரும். சிலபஸ்லையும் கவர் ஆகும். சரியான இணையை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர் கொடுத்துருக்காங்க. இது தவறு. மறை பவளம் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. விசும்பு வானம். இது சரி. மதியம் நிலவு. இதுவும் சரி.
சரியான விடை ஆப்ஷன் சி. சியும் டியும் தான் சரி. இது 9th நியூ புக்கில் ராவண காவியம்ங்கிற லெசனில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். ஆன்சர் 3412. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். ஆன்சர் பாரதிதாசன். 10th ஓல்டு புக்கில் வந்திருக்கும். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1812. இது 10th ஓல்டு புக்லையும் வரும். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள். ஆன்சர் கம்பர், திருவள்ளுவர். 10th ஓல்டு புக்கு. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம். 9th நியூ புக்கு. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் கிபி 1730. இது 6th நியூ புக்கு. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆன்சர் உற்றறிதல், அடுத்து சுவைத்தல், அடுத்து நுகர்தல் வரும், அடுத்து காணல், கேட்டல், பகுத்தறிதல். இது 11th நியூ புக்கில் வரும். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். ஆன்சர் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது 9th நியூ புக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆழ்வார் திருநகரி. இது 7th நியூ புக் அண்ட் ஓல்டு புக்லையும் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர். ஆன்சர் உ.வை. சாமிநாதர். 6th ஓல்டு புக்கில் வரும். டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல். ஆன்சர் ஊரும் பேரும். இது 8th ஓல்டு புக்கு. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார்? ஆன்சர் பர்திமார் கலைஞர். இது 10th ஓல்டு புக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? ஆன்சர் தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? ஆன்சர் 1938 நவம்பர் 13 சென்னை. ஜூன் 27 1970 யுனெஸ்கோ மன்றம். ஆன்சர் ஆப்ஷன் சி. இது 9th நியூ புக்கு. ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை. ஆன்சர் நர்த்தகி நடராஜ். 11th நியூ புக்கு. பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? ஆன்சர் காஞ்சி. 10th ஓல்டு புக்கு. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 8th நியூ புக்கு. இந்த வீடியோவில் 2022 நடந்த குரூப் 4 கொஸ்டினில் மீதமுள்ள 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் பாருங்கள்.
படிக்கும் போதே ப்ரீவியஸ் கொஸ்டினும் பாருங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.